வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, அதாவது வின்னிங் ஸ்ட்ராட்டஜின்னு கூட நான் இதை சொல்லுவேன். என்ன அப்படின்னா, இது ரொம்ப ஒரு இன்ட்ராடே, அதாவது டே ட்ரேடிங் பண்ணக்கூடிய நமக்கு ரொம்ப வின்னிங் ஸ்ட்ராட்டஜி, அதிகமான வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்குது. அதில் பார்த்துட்டு போன வாரம் நம்ம கிளாஸஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு 3 வாரம் மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் என்னன்னு சொல்லி ஒரு பேசிக் கிளாஸ்லாம் சும்மா ரொம்பலாம் நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்க்காம பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சால் நமக்கு போதும். மார்க்கெட் ப்ரொஃபைலில் டிபிஓனா என்ன, வேல்யூ ஏரியா, ஹை லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஸ்ட்ரக்சர், ஏ டைப்பு, பி டைப்புன்னு சொல்லி உங்கள்கிட்ட நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் உள்ள டே, அதாவது என்னென்னா நார்மல் டே, நார்மல் வேரியேஷன் டே, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம கடந்த ஒரு 2-3 வாரமாக மார்க்கெட் ப்ரொஃபைலோட சின்ன பேசிக்கான விஷயங்கள் நிறையா நீங்கள் பார்த்துருக்கீங்க. புதுசாக வரக்கூடிய வியூவர்ஸ் யாரும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு 3 வீடியோ இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல்னால் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்துக்கோங்க. மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைலில் ரொம்ப ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி. இதை நான் லைவாக நிறைய நாள் நான் வச்சு ட்ரேட் பண்ணி சக்ஸஸ் ஆகியிருக்கேன். ஒரு 80%லேருந்து 90% வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு வின்னிங் இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைலில் பார்த்திங்கன்னா ஐபி லோ, ஐபி ஹை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி ஒரு இன்ட்ராடேக்கு ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கோ, அதே மாதிரி இதுவும் ஒரு இன்ட்ராடே கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். மார்க்கெட் ப்ரொஃபைலில் பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் நம்ம ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம், அதை பற்றின ஒரு முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் நமக்கு ஒரு டைரெக்ஷனை காட்டணும். இன்றைக்கி இந்த ரூட்டில் போக போகுது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே அட்வான்ஸாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஒரு பெஸ்ட்டு அட்வான்டேஜ். இதை நார்மலாக நம்ம கேண்டிலில் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாது. ஆனால் இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கேண்டிலில் வச்சு பார்த்து நம்ம பார்த்துக்கிறத விட அட்வான்ஸாக இதை பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். மற்றபடி கேண்டில் சார்ட்டை வச்சு பார்க்குறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க. அதை நான் இதாக சொல்லலை. அவங்களுக்கு அதில் உள்ள ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியும். எனக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலில் இப்படி பார்த்தா நல்லா இருக்குது அப்படிங்கிறத நான் இது பண்ணதுனால உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியா இருக்கும். அந்த ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே வெளியே மார்க்கெட் கீழே மேலேயோ இல்லை கீழேயோ ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ப்ரீவியஸ் டேவுடைய கீழே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியா தான் இருக்குது. இப்போ இந்த ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியாவுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி ஒரு 3 டிபிஓ ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே கொடுத்துருச்சு அப்படின்னா, அன்றைக்கி மார்க்கெட் என்ன இருக்கும் அப்படின்னா, கரண்ட் டேவுடைய மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே ஒரு 3 டிபிஓ கொடுத்துருச்சுன்னா, மார்க்கெட் கரெக்டாக ப்ரீவியஸ் டேனுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோ இல்லைனா வேல்யூ ஏரியா ஹை, டே ஹை, இந்த மாதிரி இருக்கும். இப்போ ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு கீழே ஓப்பன் ஆகி மேலே போனால், ஒருவேளை ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியாக்குள்ளே ஒரு 3 டிபிஓ கொடுத்துருச்சுன்னா, அன்றைக்குள்ளே மார்க்கெட் கீழே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோ இல்லை ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியா லோவோ இல்லை டே லோவோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது லைவ் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இது விட்டுரும், இந்த மார்க்கெட் வேண்டாம், இந்த மார்க்கெட் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இது என்னைக்குள்ள மார்க்கெட்னு பாருங்கள். 20ஆம் தேதி மார்க்கெட். அப்போ நம்ம 20ஆம் தேதி மார்க்கெட் பாருங்கள், 19ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியாவுக்கு பக்கத்தில் மார்க்கெட் உள்ளே தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி ஒரு 3 டிபிஓ மார்க்கெட் ப்ரொஃபைலில் படி நமக்கு கொடுத்துருச்சு. மார்க்கெட் 3 டிபிஓ கொடுத்துருச்சு. கொடுத்தோடனே மார்க்கெட்டோட அன்றைக்குள்ள லோ, அதாவது மார்க்கெட்டோட ஹை எங்கே இருக்கணும் அப்படின்னா, அந்த 19ஆம் தேதியினுடைய மார்க்கெட்டுக்கு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்லையோ இல்லைனா வேல்யூ ஏரியா ஹைலேயே இருக்கணும் மார்க்கெட். மார்க்கெட் ஏ பீரியடு, சி பீரியடு, டி பீரியட் வரைக்கும் மார்க்கெட் கீழே தான் இருந்திருக்கு. அப்புறம் பாருங்கள், மார்க்கெட்டோட க்ளோசிங் பாருங்கள் எங்கே போயிருக்கு அப்படின்னு. எம் தான் மார்க்கெட் ப்ரொஃபைலோட இது லாஸ்ட்டு கேண்டில். மார்க்கெட் ப்ரொஃபைலில் எம்ங்கிற பீரியடு தான் லாஸ்ட்டு பீரியடு. அப்போ மார்க்கெட் பாருங்கள் எங்கே போயிருக்குன்ட்டு, கரெக்டாக ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியா, அதாவது 19ஆம் தேதியோட வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகி கரெக்டாக அந்த 2-3 டிபிஓ கொடுத்து மார்க்கெட் ஏ பீரியட்லாம் கீழே தான் இருக்குது. பி பீரியடு, ஏ பீரியட்லாம் நல்லாவே கீழே வந்திருக்கு. மார்க்கெட் கரெக்டாக உள்ளே போய் க்ளோசிங் கொடுக்கும்போது எங்கே போயிருக்கு பாருங்கள், கரெக்டாக ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியா ஹைக்கு போய் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. இதை நிறைய நாட்கள் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் இந்த நாட்கள் காமிச்சிருக்கேன். இதே மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைலில்
நம்ம மேலே இருந்து கீழே ஓப்பன் ஆகி டவுன் ட்ரெண்டுக்கு வந்து நம்ம வேல்யூ ஏரியாவுக்குள்ளே வந்து கீழே க்ளோசிங் கொடுக்குற நாட்களையும் நம்ம பார்க்கலாம். இது நிறையா பெஸ்ட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 80லேருந்து 90% வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அக்யூரசி இருக்கும். ஒரே நிமிஷம். இப்போ இந்த மார்க்கெட் இந்த நாட்களை பார்ப்போம். இந்த நாட்கள் என்றைக்கு அப்படின்னா இப்போ மார்க்கெட் பாருங்கள். இது வந்து 9ஆம் தேதி 9/2 மார்க்கெட்டு 9/2 மார்க்கெட் வந்து நம்ம வந்து 12ஆம் தேதி நம்ம பார்க்க வரோம். அப்போ 12ஆம் தேதி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருப்பாருங்க, கரெக்டாக வந்து வேல்யூ ஏரியாவுக்கு மேலே, அதாவது 9ஆம் தேதியினுடைய வேல்யூ ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி ஒரு 3 டிபிஓ வந்து உள்ளே வந்து கொடுத்துடணும். ஏ பீரியடோ பி பீரியடோ ஏதோ ஒரு பீரியட் 3 டிபிஓ வந்து உள்ளே, அதாவது 9ஆம் தேதியினுடைய மார்க்கெட்டுக்குள்ளே வேல்யூ ஏரியாக்குள்ளே தான் வேல்யூ ஏரியா அந்த ஒரு டார்க்காக இருக்குது இல்லையா, இதுதான் வேல்யூ ஏரியா. அப்போ வேல்யூ ஏரியாவுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ மார்க்கெட்டோட க்ளோசிங் எங்கே இருக்கணும் அப்படின்னா, ஒன்று வேல்யூ ஏரியாவுடைய லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலு, வேல்யூ ஏரியாவுடைய இல்லைன்னா டேவுடைய லோவாக இருக்கணும். அப்போ மார்க்கெட் வந்துருக்கு எங்கே வந்துருக்கு பாருங்கள், கரெக்டாக டேவோட லோவுக்கு வந்து கீழே வந்துருக்கு மார்க்கெட். ஹச் பீரியட் எல் பீரியட் எல்லாமே உள்ளே வந்து எம் பீரியட் வந்து வேல்யூ ஏரியா கீழே க்ளோசிங் ஆகிருக்கு. ஸோ இதுதான் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து நிறையா நாள் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் வந்து வச்சு நிறையா நாள் வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஒரு 10 நாள் ட்ரேட் நடக்கு அப்படின்னா இந்த 10 நாள் ட்ரேடில் ஒரு 8 நாள் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாட்களும் மார்க்கெட்டை வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து சில நாட்கள் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க மாட்டோம் மார்க்கெட் எங்கே போகுதுன்னே தெரியாமல். ஆனால் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் வந்து வச்சு பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டோட முன்னாடியே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது 10 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 9:07க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 10 மணிக்கு வேல்யூ ஏரியாக்குள்ளே ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா, அப்போ நம்ம மார்க்கெட்டை எதிர்பார்க்கலாம். அன்றைக்கி வந்து ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியா ஹையோ லோவோ இல்லைனா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோ எந்தோ இடத்துக்கு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக வந்து இன்னைக்கு க்ளோசிங் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். 10 மணி 11 மணிக்கு வந்து மார்க்கெட் வந்து உள்ளே வந்துருச்சு, வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கணும். இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் உள்ள ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. நான் இதை நிறைய நாள் ஃபாலோ பண்ணி இதை வந்து நான் வந்து சக்ஸஸ் பண்ண ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி, வின்னிங்கான ஸ்ட்ராட்டஜி. 80லேருந்து 90% வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து வின்னிங் கொடுக்கும். இதை நீங்கள் நிறையா நாள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நான் வந்து ஒரு 2 நாள் காமிச்சிருக்கேன். இது நிறைய நாள் நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நிறைய நாள் காமிக்கலாம். எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து இன்னும் லென்த்தாக போகும், இதில் ஒரு கண்டென்ட் வச்சு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம வந்து பெரிய அளவுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு இதை வந்து உங்களுக்கு தெளிவாக சுருக்கமாக எவ்வளோ சுருக்கமாக சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய நாள் இந்த பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ப்ரீவியஸ் டேனுடைய வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் ஆகலாம், இல்லை கீழே ஓப்பன் ஆகலாம். எங்கே ஓப்பன் ஆனாலும் வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துட்டு இப்போ மேலே ஓப்பன் ஆகி கீழே வந்துருச்சு மார்க்கெட். ப்ரீவியஸ் டேயோட வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் ஆகுது. இப்போ இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. அப்போ கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து என்னென்னா, அப்போ அன்றைக்குள்ள க்ளோசிங் வந்து எங்கே இருக்குன்னா ப்ரீவியஸ் டேயோட வேல்யூ ஏரியா லோக்காக இருக்கணும், இல்லை பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். இது என்றைக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மார்க்கெட் பாருங்கள், 29ஆம் தேதி மார்க்கெட். இது 29/1 ஜனவரியில் உள்ள மார்க்கெட்டு. 20ஆம் தேதி மார்க்கெட் வந்து முடிஞ்சது எங்கேன்னு பாருங்கள். ஸோ 30ஆம் தேதி மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னு பாருங்கள். 29ஆம் தேதி மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. இது வந்து வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ இருக்குது. மார்க்கெட் வந்து 30ஆம் தேதி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். கேப்பப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இதான் ஓப்பன் ஆகி மேலே போயிருக்கு. இந்த இதுக்குள்ள இதுவும் ஓப்பன் யாருக்கு பாருங்கள், இது ஓப்பன் ஆகி மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. மேலே போக முடியாமல் மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, கீழே வந்து நமக்கு வந்து வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்துடுது. வேல்யூ ஏரியாக்குள்ளே வந்து ஒரு 3 டிபிஓ கொடுத்துட்டாலே போதும். மார்க்கெட் வந்து நமக்கு வந்து அன்றைக்குள்ளே க்ளோசிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து வேல்யூ ஏரியா லோவாக இருக்கும், இல்லை அப்படின்னா டேவோட லோவாக இருக்கும். அன்றைக்குள்ளே ப்ரீவியஸ் டேவுடைய லோவாக இருக்கும். ஸோ மார்க்கெட் பாருங்கள், நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து நிறையா நாட்கள் பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். நம்ம சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் ப்ரொஃபைலில். இந்த ஸ்ட்ராட்டஜியை பாருங்கள், பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஊக்கம் தான் அடுத்தடுத்து வீடியோ எனக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.